அனைவருக்கும் வணக்கம். எது நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. தங்கை அனீஸ் பாத்திமா உங்க எல்லாருக்குமே தெரியும், பாபநாச சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர். அவங்கள இன்னைக்கு திமுக குண்டர்கள் தாக்கியிருக்காங்க. இதுல என்ன ஒரு ரொம்ப சங்கடமான விஷயம் அப்படின்னா, தங்கை உங்களுக்கு தெரியும் ஒரு 8 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க, அவங்கள இன்னைக்கு தாக்கியிருக்காங்க இந்த திமுக. அவங்க அனுமதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தெளிவாக ஆனந்த டாக்ஸ் வலைவலியில் பார்ப்போம். அரசியலில் நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். தங்கை அனீஸ் பாத்திமா நிறை மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடியவங்க, அண்ணன் வேணாமா நீ வேட்பாளரை நிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது கூட, இல்லைண்ணே இந்த இனத்திற்காக நான் நிக்கிறேனே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் காலகட்டத்தில் தன் உடல் நலத்தை கூட கவனிக்காம இனத்திற்காக நின்றாங்க. தன் வயிற்றுல பிறக்க பெற குழந்தை ஒரு சுதந்திர காற்றை தமிழ்நாட்டில் சுவாசிக்கணும், அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கு, அந்த ஆட்சியில பிறக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காகவே நாம் தமிழர் கட்சியில வேட்பாளராக நின்றவங்க தான் தங்கை அனீஸ் பாத்திமா. ரொம்ப சின்ன பொண்ணுங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி பள்ளி முடித்து அது கல்லூரி காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியில் இணைகிறாங்க. இணைஞ்சோன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த பேச்சும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய ஒரு சப்போர்ட்ல கட்சியில் அதுக்கு அடுத்து மேடை பேச்சுகளில் கவனம் செலுத்தி மேடைகளில் பேச ஆரம்பிச்சவங்க தான் இந்த அனீஸ் பாத்திமா அவர்கள். அவங்களோட சொந்த சட்டமன்ற தொகுதின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. எல்லா நிகழ்வுகளையும் உடன் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே கூட்டிட்டு வந்து மேடை பேச்சில் தங்கை அனீஸ் பாத்திமா மாணவர் பாசறையோட மாநில நிர்வாகியாக வெளியில தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தன்னுடைய பேச்சு திறமையினால வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சவங்க தான் இந்த அனீஸ் பாத்திமா. இவங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்கிறதுனாலையும் அவங்க மேடை பேச்சுகளை சிறந்த அளவுக்கு சிறப்பாக கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க, மிக தெளிவாக எடுத்து வைப்பாங்க. சின்ன குழந்தையா இருந்தாலும் கருத்துக்கள் ஃபுல்லாக ஒவ்வொன்றும் கண்ணீர்னு இருக்கும். அந்த அளவுக்கு திமுக மீது விமர்சனங்களை எடுத்து வைக்கிறதுனா அவங்க செஞ்ச ஊழல்களை பட்டியலிடுறதுல தங்கை அனீஸ் பாத்திமா போல முடியாது. இந்த அளவுக்கு வந்தவங்க அண்ணன் சீமான் அவர்கள் கவர்ந்த பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் அவங்களுக்கு மாணவர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளரா அண்ணன் சீமான் அவர்கள் பொறுப்பு வழங்குறாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல தங்கை அனீஸ் பாத்திமா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அம்சத் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்காப்புல. அவரோட அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில தான் இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த பிறகு தேர்தல் வந்ததுனால அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளராக நிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் தான் தங்கை அனீஸ் பாத்திமா கன்சீவா இருக்கிற விஷயம் வெளியில வருது. அப்போ அண்ணன் கன்சீவா இருக்கிறதுனால, இல்ல உங்க உடல் நலம் தான் ரொம்ப முக்கியம், இந்த நேரங்கள் இந்த காலகட்டங்களில் நீ பரப்புரை செய்ய வெளியில அதிகமாக அலையக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்லும் போது கூட தன்னுடைய பிடிவாதம், அண்ணன் நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்க, நான் என் பிள்ளை இந்த மண்ணில் நாம் தமிழர் ஆட்சியில தான் என் குழந்தை பிறக்கணும், அதனால நான் இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை, இந்த பிள்ளைகளுக்காக தானே நம்ம வேலை செய்யறோம், அதனால உறுதியா நான் வேட்பாளர் நிற்கிறேன், என்னால் முடியும், நான் பாத்துக்கிறேன், நான் போறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அண்ணன் அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்ல கொடுத்து தங்கை இந்த களத்துல நின்றாங்க. போற இடங்கள்லாம் தெரியும், ஒரு நிறைமாத கர்ப்பிணி, கிட்டத்தட்ட 8 மாசம் இருக்கக்கூடிய நிறைமாத கர்ப்பிணி, போற இடங்கள்ல மக்கள் அந்த பிள்ளையை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களே எப்படி வளகாப்பு நடத்துவாங்களோ அதே போல போற இடங்கள்ல ஆழத்தி எடுக்கிறது, வளகாப்பு நடக்கிறது, அந்த பிள்ளைக்கு கையில உங்களுக்கு தெரியும் நிறைமாத கர்ப்பிணினாவே கையில வளையல் எல்லாம் போட்டு விடுவாங்க, தலையில பூ வச்சு விடுவாங்க. அந்த மாதிரி மக்கள் அவங்களோட அன்பை அந்த பிள்ளையை வெளிக்காட்டினாங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்துகிட்டு இருந்துச்சு. வாக்கு செலுத்தல, ஆனா தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய குழந்தையாக தங்கை அனீஸ் பாத்திமாவை ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுவே அந்த தங்கைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம், ஒரு ஆக்டிவா இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு தேர்தல் நடந்திருக்கு. இந்த தேர்தலில் எல்லா வேட்பாளர்களும் அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளை போய் தேர்தல் கரெக்டா நடக்குதா, வாக்குப்பதிவுகள் கரெக்டா நடக்குதா அப்படிங்கிறத கண்காணிப்பாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுபோல தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில அம்மாப்பேட்டை தாலுகால உக்கடை அப்படிங்கிற ஒரு ஊராட்சியில வாக்குச்சாவடி இருந்திருக்கு. அந்த வாக்குச்சாவடியில வாக்குகள் எப்படி பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக மேற்பார்வைக்காக தங்கை அனீஸ் பாத்திமா போயிருக்காங்க. அங்கே எதிர்பாராத விதமா அங்கே ஒரு நிகழ்வு, திமுக குண்டர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 5-6 பேர் அந்த வாக்குச்சாவடிக்குள்ள அவங்களோட சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த பேட்ஜ் குத்தி அங்கே போயிருக்காங்க. நம்மளுடைய வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய வாக்கு முகவர் அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்காங்க. இது மாதிரி திமுக ஆட்கள் பேட்ஜ் குத்தி சின்னத்தோட அடையாளத்தோட உள்ளக்க வராங்க, அது தேர்தல் விதிமுறையை மீறினது, அதனால அவங்க பேட்சை கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா அவங்களை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரிகிட்ட முறையிட்டு இருக்காங்க.
இது அங்கே நடந்திருக்கு. உடனே தேர்தல் அதிகாரிகள் அந்த நபர்கள்ட்ட, திமுகவினுடைய ஆட்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, நீ இது மாதிரி பேஜை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னா உள்ள வராதிங்கன்னு சொல்லி அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வந்து அங்கே பேசியிருக்காங்க. இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ என்ன என்னை வெளியில போய் சொல்றது, எவன் அப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு இந்த பயல்கள்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் தங்கை அனீஸ் பாத்திமா அங்கே போயிருக்கிறதுனால, அங்கே ஏற்கனவே இது நடந்துகிட்டு இருக்கு, இவங்க நாம் தமிழ் கட்சி சார்பாக போயிருக்கனால அங்கே ஒரு தள்ளு முள்ள ஒரு பேச்சுவார்த்தை இது நடந்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு குண்டன், ஒரு குண்டர் தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது, அவன் எடுத்து கல்லை விட்டு எரிஞ்சிருக்கான். முதல்ல எடுத்த உடனே இந்த திமுக கல்லை விட்டு எறிகிறது என்ன, ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன செய்யணும்? இல்லை இது மாதிரி எடுத்து வச்சுட்டு வரோம், இல்லைன்னா அது ரிலேட்டடாக தானே பேசியிருக்கணும். இல்லை நாங்கள் இப்போ போயிடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணு, கல்லை விட்டு எறிகிறது. அந்த இடத்துல தங்கை அனீஸ் பாத்திமா மீது அந்த கற்களை வீசியிருக்காங்க. அது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த தங்கையின் மீது பட்டு தங்கை வந்து மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. அப்போது இந்த அளவுக்கு ஒரு அராஜகம், ஒரு சரி வந்துட்டாங்களே ஒரு லேடிஸு, அது ஒரு கர்ப்பிணியாக இருக்காங்க, அந்த அறிவு கூட இல்லையா? எடுத்துக்கிட்டு எதுக்கிறதா அக்கம் பக்கத்தில் பொதுமக்கள்லாம் இருப்பாங்கல்ல, வயதானவங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, ஏகப்பட்டு இருப்பாங்களே, இப்படி தூக்கி கல்லை விட்டு எறிகிறதுலாம் என்ன பழக்கம்? இதுதான் திமுக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வேலைகளை. எதுக்கிறதான் கல்லை விட்டு எறிகிறது, பாட்டில் விட்டு எறிகிறது. ஏன் உனக்கு மட்டும் தான் எரிய தெரியுமா? யார் எரிஞ்சாலும் எரியும். நாங்களாம் ஏன் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சு மக்கள் மத்தியில் ஒரு தேர்தல் காலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். எதுக்கெடுத்தாலும் கம்பு கட்டையை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சோம்னா என்னத்துக்காகும்? முதல்ல நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள்லாம் யாரை பார்த்து வந்தவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும், பிரபாகரனின் பிள்ளைகள். ஆனால் எந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் எங்களை கட்டுக்கோப்பா எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் அடிக்கடி உதைன்னு வந்தால் என்னத்துக்கு ஆவீங்க நீங்களாம்? எங்களுக்கெல்லாம் தெரியாதா? இவ்வளோ ஒரு நேர்மையாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம், எடுத்துட்டு ஒரு நிறைமாத கற்பினையும் கூட தெரியாமல் நீங்கள் கல்லை விட்டு எரிஞ்சு இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரையா பொறுப்பு? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்களாக நீங்கள் திமுக காரங்க இருப்பீங்க? ஒரு நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு நிறைமாத கற்பிணி ஒரு கனவோட தன் குழந்தையை சுமந்துக்கிட்டு இந்த தேர்தல் காலத்தில் நிற்கிறாங்க இந்த மக்களுக்காக. நீ இந்த வேலையை பார்த்துருக்கிய, ஆஸ்பத்திரியில் போய் அனுமதிச்சு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா யார் பொறுப்பேற்பா? இவர்கள் மீது தேர்தல் ஆணையம் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு என்ன நடந்தாலும் வேடிக்கை பார்ப்பீங்கன்னா நீங்க யாரு? அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டா உடனே வழக்கு. அந்த நாம் தமிழர் கட்சிக்காரவங்கள லைட்டு போடாத, அது போடாது, ஏகப்பட்ட வழக்கு ஒவ்வொன்றும் போடுறீல. இந்த மாதிரி குண்டர்களை இது வரைக்கும் நீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இதுக்கு மேலேயும் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இந்த திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்க போறீங்களா? இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இது போல அயோக்கியர், இது போல குண்டர்கள் தான் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து வாக்கு செலுத்தி இவங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. மக்கள் என்னத்தை சொல்றது? எல்லா அந்த 5 வருஷம் ஆட்சி காலத்தில் நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். வேற வழியே கிடையாது. உடனடியாக காவல்துறை, அங்கே இருக்க காவல்துறை, தேர்தல் ஆணையம் உடனடியாக தேர்தல் ஒரு வேட்பாளர் அது கூட பார்க்காம, ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு வந்து நடந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் தண்டிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டுட்டே விடைபெறுகிறேன். நன்றி. அரசியலில் நீங்கள் தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும்.